ஆண்மணியர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம் விவேக். கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வருக வருக. வருக. என்ன ஓடிக்கிட்டு இருக்கு ஃபாதர்? நீ வரும்போதே கொஞ்சம் மைண்டில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே வந்துருக்குறீங்க. என்ன ஓடுது? இல்லை, நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் எவ்வளோ அழகாக பங்கேற்கிறாங்க, ஆர்வமாக அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறாங்க. இன்றைக்கி அவங்களோட என்ன கதைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே வந்து சேர்த்தேன். சூப்பர் ஃபாதர். அந்த வகையில் அவருடைய எண்ணத்தில் இருக்கும் 1000 பகிர்வுகளை நம்மோடு கலந்து கொள்வாங்க அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா வாழ்க்கையில் கடவுளை அனுபவிக்கிறது விதவிதமாக அனுபவிப்பாங்க. போதி தர்மர்கள்லாம் வந்து போதி மரம்னு ஒன்றாமே, அந்த அரச மரம் அங்கே வந்து ஞானோதயம் பெற்றுக்கினார், கடவுளை உணர்ந்தார் அப்படின்னு. பிறர் மூலயமாக கடவுளை உணர்கின்ற தருணம் அப்படின்றது எப்போதுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை கூட இருந்திருக்காது. ஆனால் அந்த டைமில் இருந்து பார்த்தா அப்படின்னாக்கா ஒருத்தர் இருக்காருப்பா, என்னை பார்த்துக்கிறதுக்காக இவர் அனுப்பியிருக்காரு அப்படின்ற ஒரு தருணம் வரும். அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி மாறும். இவர் மூலயமா பயன்பெறுபவர்கள் ஏராளமாக இருப்பாங்க. அந்த ஒரு சந்தர்ப்பம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா அது எந்த தருணம்? இது எதுக்காக கேட்குறோம்? இதை கேட்டு என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரியதாக நெருப்பு குச்சி ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீயாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான். இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் என்னை சந்திக்கும் போது கூட பார்த்தோம்னா, ஃபாதர் மாதா என்கிட்ட பேசினாங்க, ஏசி என்கிட்ட பேசினார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பல நேரங்களில் வந்து அதை அப்படியே காதில் வாங்கிக்கிட்டு அப்படிங்களாமா அப்படின்ட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் ஒரு சில மனிதர்கள் இன்னொரு மனிதரை குறித்து பேசுகிற பொழுது, ஃபாதர் அவன் கடவுள் ஃபாதர், அந்த நேரம் வந்து எனக்கு வாழ்க்கையை வந்து அவங்க திருப்பி கொடுத்தாங்க ஃபாதர், அப்படிலாம் பகிர்ந்து கொள்கிற பொழுது மனிதர்களை கடவுளாக பார்க்குற அந்த ஒரு தருணம், அது வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகான தருணம். அப்படிப்பட்ட தருணங்களை நம்முடைய அன்பர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமாம், அந்த நோக்கம் நிறைவேறும் வகையில் முதல் அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். ஃபாதர் வணக்கம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க பிரதர். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க தொலைக்காட்சி பார்க்கறத நிறுத்திட்டு இல்லனா வெளிய வந்து நீங்க தொலைக்காட்சி பார்க்கறத நிறுத்திட்டு வெளிய வந்து பேசுனீங்கன்னா சரியா பேசலாம். அத நிறுத்திட்டேங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். உங்க பேரு? நான் வந்து ரத்தினபுரி பங்கு சின்னப்புற ஆலயம் ஜோஸ்பின் மேரி. ஜோஸ்பின் மேரி அம்மா. ஃபாதருக்காக பேசுங்க. ஃபாதர்ட்ட தான் பேசுனேன். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். விவேக். நான் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் விவேக்மா. ஃபாதர் நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் விவேக்கிட்ட தான் நீங்கள் தொடக்கத்தில் பேசுனீங்க. இப்போ வந்து ஃபாதர் பவுலாட்ட பேசுகிறீங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் மாதா டிவி பார்க்குறீங்களா? ஆமாம், பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் அங்கே டிவி பார்த்துக்கிட்டே எங்கள்கிட்ட பேசுனீங்க. எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். நல்லதுங்கம்மா, நல்லதுங்கம்மா. ஒன்றும் இல்லை, உங்களுக்காக எல்லா விதமான ஜபங்களும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுளை பார்த்து தரணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிறைய இருக்குது. எனக்கு அற்புதம் நிறைய செஞ்சிருக்காங்க, ஆனா செஞ்சு எனக்கு பலன் எல்லாம் போயிடுச்சு. ஏங்கம்மா, என்னாச்சு? பையன் இறந்துட்டான். அவனோட சாட்சி தான் நிறைய இருக்குது. எல்லாம் ஃபாதர் மூலியமா தான் இறந்துட்டான். ஆக்சிடென்ட் ஆகி சென்னையில தான், செங்கல்பட்டுல. அவன் ஆம்னி டிரைவரு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அப்புறம் பணமும் செல்லை தூக்கிட்டு போயிட்டாங்க, துரத்திட்டு போயிருக்க 2 வீலர்ல. பின்னாடி வந்து வண்டி இடிச்சு அந்த வண்டி மேல விழுந்து குறவழி மலை நசுங்கி இறந்துட்டான். நான் போகையில ஒண்ணுமே இல்ல. அதனால எனக்கு வந்து அவன் ஆஸ்பத்திரியில இருக்கும் போது, அப்புறம் 2வது ஒரு தடவை பாண்டிச்சேரி பிரேயர் போயிருந்த வெள்ளி மாதா கோயிலுக்கு. நான் பிரேயர் குரூப்ல ஈரோட்ல இருந்தப்போ எனக்கு ஈரோட்டுல தான் கட்டி கொடுத்தது. இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். அப்போ கடல்ல விழுந்து அவன் பொழைச்சு, அவன் பிரேயர் குரூப்பே அன்னைக்கு நாங்க ட்ரெயினுக்கு எல்லாம் புக் பண்ணது எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என் பையனுக்கு இருந்து அற்புதமா காப்பாத்தி கொடுத்தாங்க. அப்புறம் ஈரோடு வந்தேன். அப்புறம் ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்புறம் நல்லானா. அப்புறம் ஒரு தடவை காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில இருந்து உயிரே போற நிலமா ஆயிடுச்சு. பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபாதர் வந்து சனிக்கிழமை நாள் சின்னவர் ராயப்பூர் ஃபாதர் இருக்காரு. அப்போ இப்போ வந்து சின்னவர் வந்தாரு. அவர் பேர் எனக்கு கரெக்டா தெரியல. அவர் சின்னவர் தான் வந்தாரு.
அக்கா சொல்லுங்கக்கா இப்படின்னு சொன்னேன். அப்புறம் நானும் அவர் வரதும் போது ஆண்டவரை பத்தி பாடிட்டே இருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. பாடிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ஒரு உத்திரி வச்சு அவன் தலை மேல வச்சாரு. அந்த நிமிஷமே மத்தியானம் சாப்பிட்டா நல்லா ஆயிடுச்சு. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. 13 நாள் வச்சிருந்தேன். ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்புறம் அந்த டைம் கரெக்டா கோவில் மணி அடிக்குது. சனிக்கிழமை அந்த மாதா காப்பாத்தினாங்க. நிறைய இருக்கு அவனை பத்தி தான் அற்புதம். அப்புறம் 2வது அவனை தனியா சென்னையில இருந்து கொண்டு வந்தேன். அப்போ நான் சாவாதுன்னு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. போனேன். போகும்போது எங்க பையன் போனாங்க, இறந்துட்டான். அப்புறம் அப்போ வண்டியில போக போக டிரைவருக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அப்பா அருகில் இருக்கிறார் இன்னொரு அருகில் இருக்க அதேதான் பாட்டு வருது. அப்புறம் அற்புதமா செஞ்சு ஒருத்தையுமே வக்கீலு போலீஸே சொல்லிட்டாங்க, யாரையுமே நாங்க தனியா அனுப்புனது இல்லம்மா. உன்னைத்தாம 10-15 பேர் வருவாங்க, அத்தனை பேர் வண்டியில ஏற முடியாது துரத்துவோம். நீங்க தைரியமா கொண்டு போறீங்க, தைரியமா கொண்டு போய் சேர்த்தி இருக்கீங்க. வக்கீலே எனக்கு பாராட்டினார். எனக்கு அவ்வளவு அற்புதமா ஆண்டவர் எனக்கு வழி நடத்தி கொடுத்தாரு. சரிதாம்மா, நம்ம கஷ்டமான நேரத்துல கூட கடவுள் நம்மள வந்து ரொம்ப அழகா வழி நடத்துறாரு. காலையில விடிய காலத்துல 3 மணிக்கு கோயம்புத்தூர் வந்துட்டேன். கோயம்புத்தூர் வந்துட்டேன் நான் ஈரோட்டுல இருந்து. அவ்வளவு அற்புதமா நான் பயந்தா என்னது உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், இன்னொரு என்னமோ ஒரு 3 இடத்துல நடு ரோட்ல நிக்குது. அப்புறம் ஒரு டெட்டு போகுது, என் பையன் இருக்கிறாங்க. ஒரு டெட்டு போகுது, 3 வண்டி மாத்தி 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 கொண்டு வந்தேன். அப்படி தைரியமா எனக்கு கொடுத்தாரு. 3 வருஷமா 2023 இறந்தான். இப்ப வந்து 2026 ஆச்சு. கேஸ் நடக்குது. அது என்னமோ ஹைகோர்ட் போயிருச்சுங்கிறாங்க. பணம் 22 லட்சம் போட்டாங்க. அது என்ன ஹைகோர்ட் அவன் பணம் போட மாட்டேன்னு ஹைகோர்ட் போயிருச்சு. அதுக்கு ஜெபிக்கணும் தான் இப்ப கூப்பிட்டா. 2வது இது வரைக்கும் நீ ஏதோ ஒரு ஒண்ணு இல்லைங்க, யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துட்றாங்க. இதுன்னு கேட்டா எப்படியோ ஒரு வழியில வந்துரும். எனக்கு அப்புறம் 3 வருஷமா எனக்கு வழி நடத்துறது யார்ட்டையும் கையாண்டாம அவங்களே கொண்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஆண்டவர் அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு சார். சரிங்கம்மா. தொடர்ந்து உங்களுக்காக வேண்டிக்குவோம், உங்க பையனுடைய ஆன்மாவுக்காக வேண்டிக்குவோம். கடவுள் வந்து இந்த கேஸ் வந்து கண்டிப்பா எனக்கு கிடைக்கணும். இப்பதான் வினோத் ஃபாதர்ட்ட சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு கொடுமா, நான் வக்கீல்கிட்ட பேசுறேன் அப்படின்னாரு. எல்லாமே எழுதிட்டு வந்து கொடுங்க. சரிங்க அப்படின்ட்டு இப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். வந்ததும் வந்துட்டு அதான் பேசணும்னு நம்பர் போட்டேன். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. சிறப்புங்கம்மா. தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ரொம்ப நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஃபாதர். எனக்கு வந்து இந்த மாதிரியான ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கடவுளை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் தானே மேலிடும். ஆமாம், இது போல் நேரங்கள்லாம் மக்கள் இன்னமும் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறாங்க, நம்பிக்கையை தளராமல் இருக்கிறாங்க, மறுபடியும் கடவுள்கிட்ட தேடி போகிறாங்க, மனிதர்களை நம்புகிறாங்க. அப்படிங்கிறதுலாம் வந்து உண்மையிலே நம்ம இதுதான் இங்கே தேவை. சில நேரங்களில் இழப்புகளை சந்திக்கிற பொழுது, ஏமாற்றங்களை சந்திக்கிற பொழுது மனிதர்கள் மீது வெறுப்பு வந்துடுது, கடவுள் மீது வெறுப்பு வந்துடுது. அதுபோல் நேரங்களில் தான் இன்னும் மனிதர்களை நம்பணும், கடவுள் மீது நம்ம பேரன்பு கொள்ளணும், ஆர்வம் கொள்ளணும். அதுதான் இங்கே தேவையாக இருக்குது. ஓகே ஃபாதர், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நபர் இணைப்பில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். நான் வந்து என்னுடைய பேரு ஃப்ளாரன்ஸ். நான் வந்து ஒசூர்ல இருந்து பேசுறேன். ஒசூர்ல இருந்து ஃப்ளாரன்ஸ் அம்மா பேசுறீங்க. ஃபாதருக்காக பேசுங்க. ஒசூர்ல இருந்து பேசுறேன். அம்மா வணக்கங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஃபாதர், நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நல்லா இருக்கேங்கம்மா. சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய பேரன்பு உணர்ந்த படிக்கிறதுக்காக வந்து கேரளா போயிருந்தேன் ஃபாதர். அப்போ அங்க படிச்சுட்டு இருக்க அந்த காலகட்டத்துல ஒரு முறை எனக்கு கொஞ்சம் சிக்காகி படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது, ஹாஸ்டல்ல தனியா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்ப நான் எல்லாம் வந்து படிப்பை முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக எல்லாம் பேக் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து இருக்கேன் ஃபாதர். அப்போ வந்து அந்த ஊர்ல வந்து நான் சர்ச்சுக்கு போவேன். கேரளால பரணங்கானம் அந்த அல்போன்ஸ் அம்மாவுடைய அந்த சர்ச் இருக்க இடத்துலதான் நான் தங்கி இருந்தேன். அப்ப அந்த ஊர்ல நான் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு ஃபேமிலி எனக்கு வந்து தெரியும். அந்த ஃபேமிலிக்காரங்க நான் வந்து ஊருக்கு கிளம்பி போறேன் அப்படிங்கறத கேள்விப்பட்டு அவங்க வராங்க ஃபாதர், பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க. வந்து சொல்றாங்க, நீ போக கூடாது. நான் சொல்றேன், எனக்கு தனியா இருக்க முடியாது, இப்படி ஹெல்த் இவ்வளவு கஷ்டமா இருக்க முடியாது, நீ போகவே கூடாது, நாங்க உடனே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் வந்து என்ன அவங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு போறாங்க ஃபாதர். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்ப நான் அங்க இருந்த கன்ஃபெஷன் பண்ண போற ஃபாதர்ட்ட எல்லாம் கேட்டேன். அப்ப சொன்னாங்க, நல்ல குடும்பம்,
நீ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க, உன்னை அழகா வளர்த்து விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்புறம் அந்த வீட்டுல எனக்கு அவங்க ஒரு ரூம் கொடுத்திருந்தாங்க. எனக்கு சிக்கா இருந்த அவ்வளவு காலகட்டம் ஒரு 3-4 மாசம் இருக்கும். என்னை வந்து அவங்க கேர் பண்ணிட்டாங்க. அவங்க வீடு வந்து ஒரு ஏழை குடும்பம் ஃபாதர். அவங்க வந்து இந்த கோழி சின்ன சின்ன கோழி குஞ்சுகள் வளர்த்து வாழ்ற ஒரு குடும்பம். 4 குழந்தைங்க. அவ்வளோ ஒரு அந்த குடும்பத்துல என்ன ஃபாதர் பக்தி, ஒரு கிறிஸ்டியன் வேல்யூஸ்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர். அவங்க ஒரு சின்ன வருமானத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வருமானத்துல ஃபர்ஸ்ட் பங்கு 10ல் 1 பங்கு வந்து அவங்க நற்செய்தி பணிக்காக செலவிடுவாங்க. அவங்களுக்கு 4 சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. அந்த குழந்தைங்களை நான் எல்லாம் இப்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கு வருமானமே இல்லையே, எதுக்காக நீங்க இது இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்பேன் ஃபாதர். ஆனா அவங்க அந்த ஒரு விஷயத்துல விட்டே கொடுக்க மாட்டாங்க. நற்செய்தி பணிகளுக்காக அவங்க அந்த தத்தும பாகம் கொடுக்கறது, அதே போல அந்த குழந்தைங்களை அந்த பக்தியில வளர்த்து எடுக்கிறது ஃபாதர். கரெக்டா 7 மணி ஆச்சுன்னா அந்த வீட்டுல வந்து பிரேயர் தான். சண்டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டே ஃபாதர். அவங்க அந்த ஆலய காரியங்கள்ல மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த பிள்ளைங்களை கூட சண்டேஸ் படிக்க விட்டுறது இல்ல. அந்த ஆலய காரியங்களை மட்டும்தான் அந்த ஜெபமாலை சொல்றது, சிலுவை பாதை சொல்றது, நிரந்தரம் சிலுவை பாதை சொல்லுவாங்க. நம்ம இங்க எல்லாம் நம்ம பாத்துருக்கிறது அந்த புத்த காலத்துலதான் நம்ம சொல்லுவோம். அவங்க நிரந்தரம் தினமும் வந்து சிலுவை பாதை சொல்ற அந்த பழக்கம் அந்த குடும்பத்துக்கு இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த குழந்தைங்க அழகா வளர்ந்து வந்தாங்க ஃபாதர். நல்ல பிள்ளைங்களா வளர்ந்து வந்தாங்க. அவங்களே படிச்சு நிறைய வாய்ப்புகளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அந்த 4 குழந்தைங்கள 3 குழந்தைங்க, 2 பேரும் ஜெர்மனில, ஒருத்தங்க போய் லண்டன்ல படிச்சு அங்கேயே வேலை கிடைச்சி நல்லா செட்டில் ஆயிட்டாங்க ஃபாதர். எனக்கு வந்து அந்த குடும்பத்துல இருந்துதான் ஒரு கிறிஸ்டியன் வேல்யூஸ், ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன் வேல்யூஸ்னா என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்க இருந்தாலும் அந்த குடும்பத்தையே மறக்க மாட்டேன். அவ்வளோ வந்து இன்னைக்கு என் கூட நல்ல உறவு இருக்காங்க ஃபாதர். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது சில குடும்பங்கள் வந்து நம்ம சந்திக்கிற பொழுது அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய பழக்க வழக்கம் நம்ம உண்மையிலேயே நம்ம எங்கே தான் இருக்கிறோம், மோட்சத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும் ஒரு சில வீடுகளுக்கு போகிற பொழுது. அதை தான் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப அற்புதம். இது வந்து நம்ம உண்மையிலே ஒவ்வொரு குடும்பங்களும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும், கடவுளுக்கு அருகாமையில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது உண்மையிலேயே கடவுளை சந்தித்த தருணம் தான். ஒரே ஒரு விஷயம் ஃபாதர், நான் சம்பாதிக்க தொடங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து 10ல் 1 பங்கு நற்செய்தி பணிக்காக சில வேளைகள்ல மாதா டிவி கூட நாங்க பண்ணிருக்கோம். அது வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் ஃபாதர். இன்னும் சொல்ல போனா நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 75 லட்சத்துக்கு மேல செலவாகுது. உங்களை போல நல்ல உள்ளங்கள் மக்கள் கொடுத்து உதவி செய்கிற அந்த இதில் தான் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கே பணி செய்கிறாங்க. இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம முன்னெடுக்க முடியுது. அதனால் உங்களை போன்ற எல்லா உள்ளங்களுக்கும், தாராள உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய ப்ரோக்ராம் வழியா நீங்க கூட நம்ம கேத்தலிக் மக்கள்கிட்ட கூட இந்த 10ல் 1 பாகம் தசம பாகம் கொடுக்கற பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட பொதுவா கிடையாது. ஆனா கேரளாவில எல்லா கத்தோலிக்கர்களும் பெரும்பாலும் அது பண்றாங்க. அதனால அவங்க நற்செய்தி பணிகள் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய அவங்களால பண்ண முடியுது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம மக்களும் செய்யணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதாவதுங்கம்மா, இப்போ உங்களை போன்றவர்களை பார்க்கிற பொழுது மக்கள் கண்டிப்பாக அதை எடுத்துப்பாங்க. மக்கள் பொதுவாகவே நிறைய கொடுத்து உதவுறாங்க. அத்தகைய ஒரு எண்ணம், அத்தகைய ஒரு உணர்வு கண்டிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதனால் மக்கள் தாராளமாக செய்கிறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. சிறப்பு ஃபாதர். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இப்போ என்னன்னா, நம்ம ஒரு சில மனிதர்கள் ஒரு சிலரோட இருக்கும் பொழுது அந்த ப்ரெசன்ஸே நமக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும். இவங்க பாருங்களேன், எவ்வளவு குழந்தைகளை நம்ம நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை படிக்க கூட விட மாட்டாங்க. அன்னை வந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடு. இன்றைக்கி வந்து 3 பேர் வந்து வெளிநாடுகளில் இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக, அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வளர்க்குறது வந்து, அந்த வாழ்வியலை சொல்லித்தரது வந்து குறிப்பாக ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆன்மாவை எப்பொழுதும் சுத்தம் பண்ணுறது, உங்களுடைய ஆன்மாவை அப்படியே ரொம்ப அழகாக வச்சுக்கிறது, இலகுவாக வைத்துக்கிறது. என்ன அப்படின்னா, சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க, பறந்து போகிறாங்க, நிறைய தவறுகளில் விழுந்துடுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை, நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை வந்து உங்களை வந்து அழகுபடுத்தும். உங்களது வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கும், ரொம்ப இனிமையாக்கும், ரொம்ப அற்புதமாக்கும்.
அது வந்து எதிர்காலத்திலையும் வந்து நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு மிகுந்த துணையாக இருக்கும். அதனால் இந்த ஆன்மீக வாழ்க்கையில், கடவுளோடு இணைந்த வாழ்க்கையில், நல்ல மனிதர்களோடு இணைந்த வாழ்க்கையில், புனிதர்களுடைய உறவில் நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்கணும். அதுதான் இந்த அம்மா சொன்னதுலேருந்து நான் உணர்ந்து கொள்கிறேன். அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க. நம்ம இருக்கிற சம்பாத்தியத்துலேருந்து கொஞ்சம் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு சூழல். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. எல்லாருமே செய்கிறாங்க, அந்த மனப்பாம்போடு இருக்கிறாங்க. கூடவே என்ன அப்படின்னாக்கா, இது கட்டாயம் செய்யணும் அப்படின்ற நிர்பந்தத்துக்கு இங்கே யாரும் ஆளாக்கப்படலை. அந்த அத்தகைய சூழ்நிலையில் வந்து திருவை வைக்கலை. ஸோ அந்த வகையில் பார்த்தா அப்படின்னாக்கா தாராள குணம் அதுதான் வந்து திருவை செயல்படவே வைத்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், அப்படின்றத நம்ம இல்லை நமக்கு இப்போ மாதா தொலைக்காட்சிக்குன்னு பார்க்கும்பொழுது மக்கள் ரொம்ப எங்கே போனாலுமே தாராளமாக தராங்க. என்ன ஒருவேளை இன்னும் கொடுக்கப்பட்டால், இன்னும் பகிர்ந்து கொள்ளப்பட்டால், இன்னும் நிறைய பணிகளை நம்ம தைரியமாக முன்னெடுக்கலாம். அதுதான் கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அடுத்த நபர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் வந்து சமணசுமேரி. சொல்லுங்கம்மா. ஆதம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஆதம்பாக்கத்துலேருந்து சமணசுமேரி அம்மா பேசுகிறீங்க. சொல்லுங்கம்மா. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். மாதா டிவிலாம் பார்க்குறீங்களா? நான் மாதா டிவி 24 ஹவர்ஸ் மாதா டிவி தான், எல்லாமே பார்ப்போம் மாதா டிவியில். ரொம்ப மகிழ்ச்சிமா. சரிம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை நான் சந்தித்த தருணம், அனுபவித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிறர் மூலயமா, மற்றவர்கள் மூலயமா கடவுளை நான் சந்திச்ச தரணும், அனுபவிச்சதுன்னா எனக்கு எங்கள் பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ஃபாதர். ரொம்ப வந்து அவன் உயிரே போயிடுச்சு, எல்லாருமே பாடி வந்துடும் அப்படின்ற நிலைமையில வந்துருச்சு. அவனோட இது ஆக்சிடென்ட், மூளை அடிபட்டு கோமாவில் போயிட்டான். அப்போ வந்து நாங்க வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப மாதா பக்தி. அவங்க பேர் வந்து செவஸ்தியார், இப்போ இல்ல அவரு. அப்போ வந்து கோயிலுக்கு போய் டெய்லி மாதா கிட்ட அந்த அபிராமபுரம் இலப்பாத்தியம்மா மாதான்னு இருக்கும் அங்க. அதான் பங்கு எங்களுக்கு. அப்போ அங்க போயிட்டு வேண்டிக்கிட்டு வருவாரு, முட்டிகால போட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவாரு. டாக்டர் எல்லாம் வந்து 3 ஹாஸ்பிட்டல் போயிட்டும் கை விட்டுட்டாங்க. பார்க்க முடியாதுமா, நீங்க வீட்டுக்கு எடுத்து போயிருங்க, பையன் பொழைக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. அது முக்கெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. அப்புறமா சரி என்ன செய்யறோம், நம்மளுக்கு மாதா இருக்கிறாரு, நீங்க கவலைப்படாதுன்னு எங்க வீட்டுக்காரர் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவர் டெய்லி காலையில பிரேயருக்கு வந்துருவாரு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஒவ்வொருத்தரும் இந்து மக்கள்ல இருந்து நம்ம முஸ்லீம் மக்கள்ல இருந்து நம்ம தமிழ் எல்லாரும் பிரேயர் பண்ணாங்க அவன் பொழைக்கணும். ஒரே ஒரு பையன் தான் எனக்கு. சரிங்கம்மா. அந்த பையன் எப்படின்னா 9வது படிச்சுட்டு அடுத்த ஸ்கூல் போகும்போது அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அங்க அப்ப வந்து ஒருத்தர் பிரேயர் கூட எனக்கு கைவிடல ஃபாதர். எல்லாரோட பிரேயரும் எனக்கு கை கொடுத்தாரு. கடவுளும் மாதாவும் எனக்கு கைவிடல. போன உயிரை நில நிறுத்தி உட்கார வச்சுட்டாரு. நிறுத்தி உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவன் படிச்சு அதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவனுக்கு வந்து காலு சுத்தமா உடஞ்சிருச்சு. அதுலயும் வந்து காலை எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் நேர வேளாங்கண்ணி அம்மாட்ட போய் அழுதேன். சும்மால உப்பு கொடுத்து அழுது கண்ணீர் விட்டுட்டு வந்தேன். அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, நீங்க கொடுத்தது நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்களா, எனக்கு கொடுப்பீங்களா, அது உங்களோட சித்தம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில டாக்டர் ஆபரேஷன் பண்ண போகும்போது என்னை தட்டி கொடுத்து, அம்மா உங்க புள்ளிக்க காலை நாங்க எடுக்க மாட்டோம், சாதாரணமாவே ஆபரேஷன் பண்ணிடுவோம், சேர்த்து வச்சிருவோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லாயி அவனுக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறான். பாக்க ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, அதாவது வரைக்கும் எனக்கு நிறைய ஆபத்துகள் கொடுத்துருக்காங்க கடவுள். அந்த ஆபத்துல இருந்து என்னை ஒரு நாள் கைவிடவே இல்லை. ரொம்ப நாள் இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இந்த சாட்சி சொல்லணும்னு நான் இந்த மாதா டிவி 11 வருஷமா பாக்குறேன். 11 வருஷமா நான் ட்ரை பண்றேன். எனக்கு எனக்கு படிக்க தெரியாது. எனக்கு போன் நம்பர் போட்டு பாப்பேன். இந்த சின்ன போன்ல வராது. இன்னைக்குதான் எங்க பொண்ணோட போன் பெரிய போன்ல வாங்கி சரி போட்டு கொடுமா, இன்னைக்குனால கடவுள் எனக்கு அந்த ஆசுவாசத்தை கொடுக்குறார பாக்கலான்னு வாங்கினேன். கடவுள் புண்ணியத்துல எனக்கு இந்த லைன் கிடைச்சு. நல்லதுங்கம்மா. உங்க ஆராதனையே டெய்லி பாப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைகள் விளையாட்டு, காலையில பூசை 11 மணி ஆராதனை, மத்தியானம் 1 மணி பூசை, காலையில காலை வணக்கம், ஒண்ணு கூட விட மாட்டேன் பாதர். ரொம்ப மகிழ்ச்சி. எதையுமே பார்க்க மாட்டேன் பாதர். 24 ஹவர்ஸ் எங்க வீட்டுல மாதா தான் ஓடும்.
நான் படிக்காத நிறைய கத்துக்கிட்டேன் ஃபாதர். இன்னைக்கு இந்த மாதா டிவி பார்த்து ரொம்ப எனக்கு தெரியாத ஜபங்களை கூட இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. பைபிள்லாம் படிக்க தெரியாது, ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு எனக்கு அழகா தெரியுது மாதிரி நான் அந்த ஒரு நேரத்துல எடுத்து வாசி எவ்வளவு போடுறாங்க எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிட்டேன் ஃபாதர். நன்றி ஃபாதர். இந்த லைன் கிடைச்சதுக்கு மாதாவுக்கு நன்றி. ரொம்ப 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 நன்றிங்கம்மா. உங்களை போல ஆட்கள் தான் எங்களுக்கு இன்னும் நல்லா பணி செய்யணும் அப்படிங்கிற உற்சாகத்தை தராங்க, மகிழ்ச்சியை தராங்க. ரொம்ப 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 நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. இவங்களுடைய சாட்சியம் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப எப்படின்னா எவ்வளோ பெரிய கல்லான நெஞ்சாக இருந்தால் கூட அதை வந்து கரைச்சி விட்டுரும் இந்த சாட்சியம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து படிக்காத பாமர மக்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தார், படிப்பறிவு கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் அந்த தூய்மையான மனதுன்னு ஒன்று இருக்குது, அந்த வைராக்கியம் ஆண்டவர் மேலே, அதாவது கடவுள் மேலே வச்சுருக்கிற அந்த வைராக்கியம். ஆமாம். இல்லை, இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த கடவுளை சந்திக்கிற தருணம் வந்து உங்களுக்கு எப்போ ஏற்படும்னா, நீங்கள் இழப்புகளை சந்திக்கிற பொழுது, ஏமாற்றங்களை சந்திக்கிற பொழுது, கடவுளாக இருந்தாலும் சரி இல்லை மனிதர்கள் கடவுளாகவும் உங்களுக்கு தெரிவார்கள். அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு பயணம் அப்படிங்கிறதுல ஒன்றுமே இல்லை, அப்படியே கடந்து போயிடும். ஆனால் அதுவே ஒரு விபத்தில் பார்க்கும் பொழுது நல்ல மனிதர்களை சந்திக்கிறோம். அதுக்காக விபத்து நடக்கணும்னு நம்ம சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஐயோ எனக்கு இது நடந்துருச்சு, எனக்கு ஏன் இது வேணும், அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும், அப்படி இல்லை. அந்த ஒரு வேதனையும் ஏற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அதன் வழியாக நம்ம நல்ல மனிதர்களை பார்க்குறோம், கடவுளை பார்க்குறோம். 1000 கேள்விகள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது ஃபாதர். தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்து இணைப்பில் இருப்பவர் யார்? வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கிருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம், விவேக். விவேக், வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவகாசியிலிருந்து ஞானம் பேசுகிறேன். ஞானங்க ஐயா, எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க. நீங்கள் தூரம் வந்துருங்க ஐயா. நல்லா இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? மகிழ்ச்சி. சின்ன பிள்ளைங்க, இப்போ எனக்கு வயசு 71 நடக்கு. சொல்லுங்க. 71. நான் சின்ன பிள்ளைங்க நடந்தது எல்லாம் இப்ப நான் சொல்லல. போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு நடந்த சம்பவம். சரிங்க. நான் எப்படியும் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 35-53 மணி சொல்லிடுவேன். டெய்லி 35-53 மணி சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லி இது நாள் வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளியே வர்றேன். எனக்கு இந்த ஒரு மாதிரி லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. பாருங்க, ஸ்ட்ரோக் வந்துச்சு. என் வீட்டுல இருந்து சொல்றாங்க, அவங்க கிட்ட பேசணும் பாரு, எனக்கு பேச முடியல. சரிங்க சரிங்க. அம்மா இயேசுவுக்கே புகழ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கம்மா, நல்லா இருக்குங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஃபாதர், அவங்க எப்பயும் நாங்க 2 பேருமே எப்பயும் மாதா டிவி தான் பார்ப்போம். எந்நேரம் ஜெபம் தான் ஃபாதர். ஜெபமால சொல்றதுதான் 24 மணி நேரம் ஜெபமால தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு இப்ப 2 வாரம் ஆயிடுச்சு ஃபாதர், திடீர்னு குளிச்சுட்டு வந்தாங்க. அந்நேரம் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தா, பாத்ரூம் கதவை திறந்துட்டாங்க ஃபாதர். வெளியே வாசல் கிட்ட வரும்போது லேசா தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு தான் சொன்னாங்க ஃபாதர். வேகமா போய் நான் பிடிச்சேன். அதுக்குள்ளேயும் பார்த்தா ஒரு சைடு கம்ப்ளீட்டா காலு, கை, வாய் எல்லாமே இழுத்துருச்சு ஃபாதர். ஒரு 2 மணி நேரம் பேசவே இல்லை ஃபாதர், பேசவே இல்லை. அப்படியே ஆஸ்பத்திரிக்கு உடனே டக்குன்னு வேகமா தூக்கிட்டு போயிட்டேன். கார்ல வச்சு கொண்டு போய் அங்க ஆஸ்பத்திரியில சேர்த்து அவங்க சொன்னாங்க 3 மணி நேரத்துல ஊசி போட்டாச்சுன்னா சரியாயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபாதர். ஆனா எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொன்னா அது பெரிய ஒரு மிராக்கல். டாக்டரே சொல்லிட்டாரு, இந்த வயசுல அவருக்கு பெரிய ஒரு மிராக்கல். இந்த ஜோமால இப்படி சொல்ற மாதிரியே அந்த கைய
அப்படியே இப்படி இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃபாதர். அப்படியே ஒரு நேரம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே அந்த விரல் அப்படியே அந்த ஜெபமாலை சொல்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே கை வர ஆரம்பிச்சிருச்சு ஃபாதர். அப்புறம் அதே மாதிரி காலையும் கொஞ்சம் லேசா ஆட்டின உடனே கால் வந்துருச்சு. அப்புறம் ஸ்கேனெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வாயும் அதே மாதிரி சரியாயிருச்சு. ஆனாலும் ஊசி போட்டு மாத்திரையெல்லாம் போட்டு 1 வாரம் பெட்ல இருந்தோம். ஆனா சரியாயிருச்சு ஆண்டவர் கிருபையால. ஆனா வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபாதர். ரொம்ப நல்லதும்மா. ஜெபம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ஆனா மாதா தான் எங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்காங்கன்னு நான் ரொம்ப நம்புறோம் ஃபாதர். கண்டிப்பாங்கம்மா. கண்டிப்பா உங்களுக்காக வேண்டிக்கிறோம். அவங்கள்ட்ட பேசுங்க. கண்டிப்பா. சாமி ஐயா வணக்கம். உண்மையிலே ஒரு பெரிய கொடை தான். ஆமாம் சொல்லுங்க. அதாவது நான் அந்த அன்கான்சியஸா இருக்கும்போது இந்த ஃபிங்கரிங் மாதிரி ஜெபமாலை விட்டுற மாதிரியே எனக்கு அந்த இது வந்துச்சு சாமி. ஜெபமாலை மணி உருட்டுற மாதிரியும் வந்தது. அதுல இருந்து பாருங்க ஒன்னொன்னா ஃபிங்கரிங், அந்த கையை தூக்குறது, வைக்கிறது, கால் ஆட்டுறது, இந்த ஒரு சைடு ஃபுல்லா நீட்டா வந்துருச்சு. சரிதான். நீட்டா வந்துருச்சு சாமி. 1 வாரம் பெட்ல இருந்தேன். போன வாரம் நான் ட்ரை பண்ணது சொல்றது சாட்சியா ஓகே நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. சரிதாங்க. அன்னைக்கு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். 4வது வேலை 5வது வேலை கிடைச்சிருச்சு சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு கருணை இருக்காங்க சாமி. கண்டிப்பா சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளையில இருந்து டெய்லி ஒரு ஜெபமாலை சொன்னேன், ஏன் இவ்வளவு ஜெபமாலை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க சாமி. என்ன ஏமா, நான் சின்ன பிள்ளை, வயசு இப்ப 71. நான் சின்ன பிள்ளையில இருந்து டெய்லி ஒரு ஜெபமாலை சொல்லியிருந்தாலும் வருஷத்துக்கு 360 ஜெபமாலை சொல்லணும். நான் சொல்லல. அதனால இப்ப நான் டெய்லி 25, 30, 35, ஒரு நாள் 40 கூட சொல்லிட்டேன் சாமி. விட்டதெல்லாம் சொல்லிட்டு சந்தோஷப்படுவேன் சாமி. விட்டதெல்லாம் பிடிச்சிடணும்னு ஒரு ஆசை. சரிதாங்க. ரொம்ப அழகா. கண்டிப்பா பிடிச்சிடணும். ஆண்டவர்கிட்ட போறதுக்குள்ள டெய்லி ஒரு ஜெபமாலை சொல்லி முடிச்சிடணும். சரிதாங்க. ஆமாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து டாக்டரே சொல்லிட்டாரு, இது வந்து மிராக்கிள் நடந்ததுங்க. காசு மிராக்கிள் தான் இது. இந்த மாதிரி வந்து நீங்க வந்ததுக்கு இப்ப அந்த ஸ்கேன் பார்த்து பிறகு நீங்க நல்லா இருக்கீங்களா சார். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சரிதாங்க. சரிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா. காட் பிளஸ் யூ. வேண்டிக்கிறோம். பாருங்க, மக்கள் நம்ம ஒரு ஜெபமாலை 2 ஜெபமாலை முடிஞ்சா 3 அவ்வளோதான் முடியுது. 30, 35 ஒரு மனிதர் சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு அது மேல் உள்ள ஆர்வம் தான். இன்றைக்கி வந்து நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்கிறேன், எனக்கு டைம் இல்லை, எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனாலும் அதை சொல்கிறாரு அப்படின்னா அவ்வளோ ஆர்வம். அவர் பாருங்கள், அன்கான்சியஸ் நிலைமையில கூட வந்து என்னுடைய கைகள் எப்பொழுதும் ஜெபமாலை உருட்டுற மாதிரியே இயங்கிக்கிட்டு இருக்கும். எப்படி மாதா இவங்களெல்லாம் விட்டுருவாங்க? கான்ஷியஸில் ஜெபமாலை ஜெபிப்பது போல் அவர் நினச்சிருக்காரு. அதே போல எங்கள் கையும் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. நம்பிக்கை அறிக்கை தான். ஆமாம், கண்டிப்பாக. வேறு விதம் பாரு, வேறு விதமாக கடவுளை எப்படி உணர முடியும்? வேறு விதமாக கடவுள் வந்து அதான் நிறைய மக்கள் இப்போ இவங்க வந்து நேராக கடவுளை ஃபீல் பண்ணுறது, நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்க்கிறது இல்லை. இங்கே வந்து இந்த உலகத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இயற்கை எந்த அளவுக்கு நீ கடவுளாக பார்க்குற, மற்ற மனுஷியை எந்த அளவுக்கு கடவுளாக பார்க்குற, மற்ற விலங்குகளை, மற்ற பூச்சியை, மற்ற உயிரினங்களை நீ எப்படி கடவுளாக பார்க்குற அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா ஜீசஸே அதான் சொல்லியிருக்கிறாரு, உன்னை நேசிப்பது போல் உன்னுடைய அயலானை நேசி, மற்ற மனிதனை நேசி அப்படிங்கிறது. நான் சில நேரத்தில் நினச்சி பார்ப்பேன், ஒரு மரம் வளருவதற்கு 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், ஏன் 100 ஆண்டுகள் கூட எடுத்துக்கொள்கிறது. ஆனால் அதை ஒரு மணி நேரத்தில் இருந்த இடம் தெரியாமல் மனுஷன் அழிச்சிட்டு அப்படியே சாதாரணமாக நடந்து போய் கொண்டே இருக்கிறோம். அங்கே மரம் மட்டும் அழிக்கப்படுவதில்லை, எத்தனையோ குருவிகள் அழிக்கப்படுகிறது, எத்தனையோ பூச்சிகள் தன்னுடைய வீடுகளை இழந்து போகிறது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மரத்தை காலி பண்ணிவிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக உறங்க மனிதனால் மட்டும்தான் முடிகிறது. சிறப்பு. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு வரி எனக்கு பிடித்த வரி, ரப்னே பனாதி ஜோடி அப்படின்ற ஒரு
இந்தி திரைப்படம், அதில் வர ஒரு பாட்டில் இருக்கு, துஜ்மே ரப் திக்தா ஹை யாரமே கியா கரும், உன்னிடத்தில் என்னுடைய இறைவனை பார்க்கிறேன், எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் வரி அப்படின்னு சொல்கிறது அது. ஆனால் இந்த இடத்துக்கு அது போடணும். ஒவ்வொருவரும் மற்றவரிடம் இருக்கின்ற அந்த கடவுளை பார்க்க தெரிந்து விட்டால் இந்த உலகம் அமைதியில் உயிக்கும். வெரி குட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஃபாதர். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.